சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மார்ச் மாதம் 27ஆம் தேதி. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். பலர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தங்கள் விசுவாசத்தை விளம்பரப்படுத்துகிறார்கள். ஆனால் கஷ்டங்கள் வரும்போது அவர்கள் அழத் தொடங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் பொருளாதார தேவைகளை பற்றிய குறிப்புகளை மற்றவர்களுக்கு பல நுட்பமான வழிகளில் தெரியப்படுத்துகிறார்கள். சில சமயங்களில் அவர்களுடைய ஜெபங்களில் கூட அவர்கள் சப்தமாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நெகேமியாவின் காரியத்தில் அப்படி எதையும் நாம் காணவில்லை. அவன் ராஜாங்கத்தில் முதன்மையானவராக காணப்பட்ட போதும் ராஜாவிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. மேலும் அவனது எந்த மனுவாக இருந்தாலும் பதில் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அவனுக்கு இருந்தது. அதற்கு பதிலாக அவன் தனது கோரிக்கையை இப்பூமிக்குரிய ராஜாவிடம் தெரிவிப்பதற்கு முன் பரலோகத்தின் ராஜாவிடம், அதாவது தேவனிடம் முதலாவதாக ஜெபம் செய்தான். அவன் தனது கோரிக்கையை சரியான முறையில் தெரிவிக்க தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் செய்தான். இவ்வாறு ராஜாவுக்கு முன்பாக அவனால் பேசப்பட வேண்டிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் தேவனை சார்ந்திருந்தான். இதன் விளைவாக அவன் ராஜாவிடம் கோரிக்கை வைத்தபோது அவன் ஒரு தேவ மனிதன் என்பதையும் அவன் சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதையும் ராஜாவால் உணர முடிந்தது. அரசாங்க ஊழியர்கள் தங்களுக்கு தேவைப்படும் போது விடுப்புக்கு விண்ணப்பிப்பது போல நெகேமியா ராஜாவிடம் போய் வர அனுமதி கோரினான். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்போது அவனுக்கு முன்னிருந்த வேலைக்காக பெரும் தொகை அவனுக்கு தேவைப்பட்டது. அவன் ராஜாவிடம் நிதி உதவியை எளிதாக கோரியிருக்கலாம். ராஜாவும் மிகவும் பெரியவராக இருந்ததால் அவனுக்கு உடனடியாக உதவ முடியும். ஆனால் நெகேமியா தேவனுடைய வேலைக்காக ராஜாவின் பணத்தை சார்ந்திருக்க விரும்பவில்லை. ஜெருசலேமுக்கு செல்ல அவனுக்கு அனுமதி வழங்குவதில் ராஜா மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வழியில் அவனது பாதுகாப்பிற்காக தன் படை தலைவர்களையும் குதிரை வீரர்களையும் அவனோடு கூட அனுப்பினான். வசனம் 6 மற்றும் 9. இவ்வாறு நாம் எந்த பாரத்தோடும் முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும் போது அவரால் வழிநடத்தப்பட்டு ஆளப்படுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைப்பது மட்டுமல்லாமல் நமது பாதுகாப்பு மற்றும் வெற்றிக்கான ஒவ்வொரு ஏற்பாடும் செய்யப்படுவதை பார்க்கின்றோம். எனவே நெகேமியா தனக்கு முன்னிருந்த ஊழியத்திற்கு ஆயத்தமாக ஜெருசலேமை அடைந்தான்.